வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா MA25C07 பேப்பரில் யூனிட் 4க்கான கண்டென்ட் பார்க்கலாம். ஸோ வித்தின் ஒரு 5 to 6 டேஸில் இந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். லீனியர் சிஸ்டம் இன்றைக்கி பார்க்க போகிறது லீனியர் சிஸ்டம். ஆல்ரெடி சிஆர்டி மாடல் நம்ம பார்த்துருந்தோம் சைனீஸ் ரிமைண்டர் தியரத்தில். அதில் 3 கான்கரன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, x1 x2 x3 3 டேட்டா இருக்கும், இல்லைனா y1 y2 y3ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கான்கரன்ஸில் பேஸ்டாக கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ பார்க்க போகிறது லீனியர் சிஸ்டத்தில் 2/2க்கு பார்க்க போகிறோம். A 2/2 linear system is a system of linear concurrence of the form ax plus by concurrence to e modulo m, cx plus dy concurrence to f modulo m. இப்படி இருந்தது அப்படின்னா a solution of linear system is pair of x concurrence to x naught modulo m, y concurrence to y naught modulo m that satisfies both concurrence அப்படி சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. எக்ஸ் நாட் ஒய் நாட் இந்த ஆர்டரில் நமக்கு இப்போ சொல்யூஷன் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம், நமக்கு ஈஸியாகவே ஃபாலோ ஆகும். ஷோ தட் எக்ஸ் கான்கரன்ஸ் டு 12 modulo 13 and y concurrence to 2 modulo 13 is a solution of 2/2 linear system. 2x plus 3y is concurrence to 4 modulo 13, 3x plus 4y concurrence to 5 modulo 13. That is our question. இப்போ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு இதுக்கு வந்து ஆக்சுவலி ப்ரூஃப் ஷோ தட் தான் கொடுத்துருக்காங்க, ப்ரூஃப் தான் கேட்டிருக்காங்க. நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலை, செக் பண்ண தான் போதும். இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. எக்ஸ் இஸ் கான்கரன்ஸ் டு 12 modulo 13, ஒய் இஸ் கான்கரன்ஸ் டு 2 modulo 13 கொடுத்துருக்காங்க, எழுதியாச்சு. ஆக்சுவலி இது வந்து நம்ம சொல்யூஷனாக நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் நமக்கு டேட்டாவாக எடுக்கணும். 2x + 3y இந்த வேல்யூ 3x + 4y இதை சால்வ் பண்ணலாமா அப்படிங்கிறத இப்போ செக் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அவங்க சொல்யூஷனாக இருக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூவை 12ம் ஒய்யோட வேல்யூவை 2 அந்த கான்கரன்ஸ் வேல்யூவை எடுத்துக்கலாம். ஸோ அந்த வேல்யூவை நமக்கு ஈக்குவேஷனாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2x + 3y இஸ் கான்கரன்ஸ் டு 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம இப்போ செக் பண்ண போகிற வேண்டிய ரிசல்ட் 12 + 3 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 2 எடுத்துக்கலாமா? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். modulo 13 அப்போ 24 + 6 modulo 13 30 modulo 13 அப்போ 4 modulo 13 கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் கான்கரன்ஸ் பார்க்கலாம். 3x + 4y. ஸோ 3x + 4yங்கிறப்ப என்ன வந்திருக்கலாம்? 3 × 12 + 4 × 2 modulo 13. அப்போ 3 2s are 36, 4 2s are 8 modulo 13. இப்போ 44 modulo 13. இப்போ 44 நீங்கள் 13ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கலாம்? 3 3s are 39 வருமா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 5. அப்போ ரிமைண்டர் வேல்யூ தான் நம்ம ஹைலைட் பண்ணணும். ஸோ 3 modulo 13. அவ்வளோதான். நம்ம எடுத்துருக்கிற XY இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கொஷினில் கொடுத்துருக்கிற டேட்டா வருது. Therefore every pair of concurrence x concurrence to 12 modulo 13 and y concurrence to 2 modulo 13 is the solution of the system of the equation 2x + 3y concurrence to 4 modulo 13, 3x + 4y concurrence to 5 modulo 13. ஜென்ரல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கிற சொல்யூஷன் 12 + 13t, y = 2 + 13t. t is where arbitrary integer. அவ்வளோதான். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு பார்ட் பி கொஷினாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஆன்சர்ஸில் இந்த 12 and 2 இதுதான் சொல்யூஷனாக இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்காக சப்ஸ்டியூஷனில் நம்ம செக் பண்ண தான் செஞ்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி ப்ராப்ளத்தில் நம்ம இந்த ஜஸ்ட் இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து இன்னொரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நம்ம எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ தட் கேட்டதுனால நம்ம செக் பண்ண மட்டும் தான் செஞ்சோம். இப்போ பாருங்கள், யூசிங் மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் சால்வ் த லீனியர் சிஸ்டம். 2x + 3y இஸ் கான்கரன்ஸ் டு 4 modulo 13, 3x + 4y கான்கரன்ஸ் டு 5 modulo 13. இந்த கான்கரன்ஸோட சொல்யூஷன் என்னங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க. லீனியர் சிஸ்டம் கொடுத்ததுனால நம்ம யூனிட் 4 மாடலே எடுத்துக்கலாம். கான்கரன்ஸ் பேஸ்டான ப்ராப்ளம்ங்கிறதுனாலையும் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். பார்க்கலாமா? சொல்யூஷன் கிவன் எழுதிக்கலாம். 2x + 3y கான்கரன்ஸ் டு 4 modulo 13, 3x + 4y கான்கரன்ஸ் டு 5 modulo 13 எழுதிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 எழுதிக்கலாம். இப்போ இது வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. எலிமினேஷன் மெத்தட் நம்ம ஒரு மெத்தட் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எலிமினேஷன் மெத்தட் நார்மலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற அதே ப்ராசஸில் தான் ஏதாவது ஒரு கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவலண்ட்டாக மாற்றுங்க. இப்போ ஒய்யை கேன்சல் பண்ணோன்னா இங்கே 4ஆலையும் இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது ரெண்டும் சேம் ஆர்டராக மாறுமா? ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் மாற்றலாம். அப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன இருக்கலாம்? 8x + 12y இஸ் கான்கரன்ஸ் டு 16 modulo 13. இதை 3ஆலனா 9x + 12y கான்கரன்ஸ் டு 15 modulo 13. இதை மைனஸ் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகும். இது -x இஸ் கான்கரன்ஸ் டு
1 modulo 13. Modulo cancel பண்ணக்கூடாது, modulo common value தான். So that is x is concurrent to -1 modulo 13. இந்த -1 modulo 13 நம்ம என்னவா ரெடியூஸ் பண்ணிக்கலாம், நெகட்டிவ்ல இருக்கிறதுனால இதை சப்ராக்ட் பண்ணினா 12 modulo 13. x ஓட வேல்யூ நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ இந்த x ஓட வேல்யூ பேஸ்டா y ஓட வேல்யூ செக் பண்ணலாமா? to find y. put y value in equation 1. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம், எதுலனாலும் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே xக்கு 12 எடுக்கிறோமா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2 × 12 + 3y ஈக்குவலன்ட் கான்கரன்ஸ் டு 4 மாடுலோ, கான்கரன்ஸ் தான் போடணும், மாடுலோ 13. இதை ரெடியூஸ் பண்ண 24 + 3y is concurrence to 4 modulo 13. That is 3y which is concurrence to 4 - 24 - 20 வருது. இதை ரெடியூஸ் பண்ண என்ன வந்துக்கலாம், நெகட்டிவ்ல இருந்தால் இதை சப்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆகுமா? That is 3y is concurrence to 6 modulo 13. இப்படி வந்திருக்கு. இப்போ இதில் மாடுலோ 13 பேஸ்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ இதை ஃபஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, 2ன்னு எடுத்திங்கன்னா 6 தான் வருது. 6க்கு மாடுலோ ரொம்ப ஒரு இன்பிட்வீன் வேல்யூஸ் நிறையா இருக்குது. ஸோ அடுத்த ஆர்டராக 3 எடுத்திங்கன்னா 3 3s are 9. ஸோ நமக்கு ஆக்சுவலி மாடுலோ 1 வருதாமா, மினிமம் வேல்யூ 1 வருதான்னு செக் பண்ணுங்கள். அடுத்து 4 போடுங்க, 4 3s are 12. ஸோ மேக்ஸிமம் நியர் வேல்யூவாக இருக்குது. ஸோ 4 எடுத்துக்கலாம். இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 24 ஆகுது. இது 12y is concurrence to 24 modulo 13. இப்போ இதை ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ ரெடியூஸ் பண்ணால் என்ன இருக்கலாம், -5 = -2 modulo 13. I mean y is concurrence to 2 modulo 13 அப்படிங்கிறதா எடுத்துக்கலாம். அப்போ அவர் ஆன்சர் இஸ் x is concurrence to 12 modulo 13, y is concurrence to 2 modulo 13. இந்த ஆர்டரில் இருக்கும். ஸோ இந்த ஆர்டருக்கு தனியாக பாருங்கள், இந்த வேலைக்கு தனியாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 13 to 12 பாண்ட் பார்த்தீங்கன்னா -1 வருமா, இங்கே ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 26 ரெலவெண்ட்டாக தான் நம்ம மாற்றணும். ஸோ -2 ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல். இப்போ நம்ம ஃபாலோ பண்ண ஆன்சர் கரெக்டு தானா அப்படின்னு ஈக்குவேஷன் பேட்டர்லேயே நம்ம கான்ஃபரன்ஸ்லேயும் செக் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் 12, ஒய்க்கு ஆன்சர் இப்போ 2 வந்திருக்கு. இப்போ செக் பண்ணலாம் வெரிஃபிகேஷன் மாடலில். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் கான்ஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா 2 × 12 + 3 × 2 is concurrence to 4 modulo 13. So 24 + 6 concurrence to 4 modulo 13. 30 is concurrence to 4 modulo 13. கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறப்ப இட் இஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். மாடலோ பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்கலாம், 4 தான் வரப்போகுது. ஸோ இட் இஸ் கரெக்ட். அப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண ப்ராசஸ் கரெக்ட் தான் அப்படின்னு பார்த்தோம். எலிமினேஷன் மெத்தடில் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, யூனிட் 4ல் கேட்குறாங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது நார்மலாக ஈக்குவேஷன் பேட்டர்னில் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுமோ அதே ப்ராசஸில் எடுங்க. கான்ஃபரன்ஸ் வேல்யூ பார்க்குறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. அதே ஒரு வேல்யூ கிடைக்கும், அந்த ஒரு வேல்யூவை இன்னொரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ரிமைனிங் வேல்யூ கிடைக்கும், x or y அதுக்கு ஏற்றபடி கிடைச்சது. ஆன்சர் ரைட் தானா அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸாம் ஹால்லேயே செக் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் கம்பல்சரி அட்டன் பண்ணுங்கள். ஈஸியாக நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்ம ப்ராப்ளம் ஃபுல்லாக அட்டன் பண்ணியிருக்கோம், நம்ம அட்டன் பண்ண ப்ராப்ளமும் கரெக்ட் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட்டாக வரலாம். ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறோமா இல்லை எவ்வளோ மார்க் கிடைக்குங்கிறது நமக்கு தெரியும். ஈஸியான ப்ராப்ளம் தான். வீடியோ ஃபுல்லாக ஒரு தடவை பாருங்கள். இன்றைக்கி நம்ம லீனியர் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு ப்ராப்ளம் ப்ரூஃப் மட்டும் பார்த்தோம், இன்னொரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ரெடி பண்ணுங்கள், ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா kanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.